உங்கள் கையில் வெறும் 10 ரூபாய் இருந்தால் மட்டும் போதும். இந்த பார்க்கில் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு இடம் தான் மேட்டூர் டேம். மேட்டூர் டேமில் ஒரு அழகான ஒரு பார்க் இருக்குது. செயற்கையான முறையில் உருவாக்கின ஒரு பார்க் தான். அதுக்கு 10 ரூபாய் என்ட்ரன்ஸ் மட்டும்தான். உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த மேட்டூர் பார்க். இந்த மேட்டூர் டேம் வந்து நீர்மட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா 16 மதகுகளும் இருக்குது, 8 மதகுகள் இருக்குது, 5 மதகுகள். இது பற்றி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ட்ராவல் அண்ட் டெம்பிள் கண்டென்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் ட்ராவல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, மேட்டூர் டேம் பக்கத்தில் இருக்கிற பூங்காவோட மெயின் கேட்டு தான் இது. இந்த மெயின் கேட்டில் வந்து பார்வையாளர்கள் வந்து எப்போ நேரம்னா காலைல 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இதை வந்து திறந்துருப்பாங்க. இது கூட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 ரூபா. நீங்கள் கேமராவுக்கும் வாங்கிக்கலாம். இங்கே ஒரு வீடியோ கேமராவுக்கு 500 ரூபா, மொபைலுக்கு வந்து 10 ரூபா. நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால், விளாக் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 ரூபீஸ் கொடுத்தாவே போதும். இங்கே நீங்கள் ஃபுல்லாக விளாக் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் உண்மையாக நான் ரெஃபரன்ஸ் பண்ணணுன்னா ஃபேமிலியோடு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் வரலாம். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்குறீங்களா, இது டிக்கெட் கவுண்டரு 10 தான். அப்புறம் 30, 50. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகின உடனே மேட்டூர் டேம்னு அங்கே ஒன்று மேலே போட்டிருக்காங்களா, அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு தண்ணி போயிட்டுருக்கு. இது உபரி நீருன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக இந்த விவசாயத்துக்கெலாம் பயன்படுத்துகிற மாதிரி உபரி நீர் எப்பயுமே போயிட்டுருக்கோம் கண்டினியூவாக. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து மேட்டூர் டேமுக்கு நம்ம எக்ஸிட் பண்ணல. இதில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நம்ம தருமபுரியிலேருந்து மேட்டூர் டேமுக்கு நம்மளுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். மேட்டூர் டேம் வந்துட்டோமா? மேட்டூர் டேம் உள்ள பூங்காக்குள்ளே நிறைய பிளேஸ் இருக்குது. எனக்கு முன்னாடி இந்த 3 பேர் வந்து அவங்க நிறைய டைம் வந்திருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஃபுட்டெலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நம்ம இங்கே ஆச்சரியப்பட்டோம். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. ஏன்டா அப்படின்னா இங்கே வந்து மீன் குழம்பு தான் ஸ்பெஷல். இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம ஒகேனக்கல் எப்படி மீன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி இங்கே ஆர்டர் பண்ணி இங்கே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து உள்ளே தருவாங்க, நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பார்த்து வைந்த ஒரு பிரிட்ஜ், இது கண்ணாடி பிரிட்ஜு அப்படின்னு இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், ஆனால் இது கண்ணாடி பிரிட்ஜு இல்லை, நார்மலான ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோமா, மணி, சிலம்பு, கதிர், நான் 4 பேர் தான் இந்த வீடியோவில் வரப்போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மேட்டூர் அணையில் வந்து 3 மதகுகள் இருக்குது. என்னென்னா 16, 8, 5. அதில் நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரிட்ஜானது மேலே பார்த்தோன்னா 5 மதகுகள்னு சொல்லுவாங்க. 5 கண்கள். இது வந்து கீழ்மட்டத்தில் இருக்குது, ரொம்ப கீழே இருக்கா, அதனால் இது கீழ்மட்ட மதகுகள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனால் பார்க்கில் எல்லோரும் இங்கே போன டைமில் லவ்வர்ஸ் இது மாதிரி தான் நிறையா பேர் இருந்தாங்க. ஃபேமிலியும் இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது, பச்சை பசேன்னு. இது வந்து ஒரு செயற்கையான முறையில் தான் மக்களை வந்து கவரத்துக்கோசரம் இது மாதிரி ஒரு பூங்காவை கம்மியான பட்ஜெட்டில் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஏன் கம்மினா, ஒரு 10 ரூபாய்க்கு இது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக கண்குளராக ஒரு ஆஃப் டே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு பார்க் இருக்குன்னா இது மேட்டூரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் படிக்கட்டில் ஏறி போகிறோம். இங்கே என்ன இருக்குன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. நம்ம கூட 3 பேரும் வந்திருக்காங்க. அவங்க தான் சுற்றி காட்டுறாங்க நம்மளுக்கு இது எப்படி இருக்குன்ட்டு. அப்படி நம்ம வந்து பார்த்த இடத்துல இங்கே ஒரு காந்தியோட சிலை இருக்குது. அவங்க வந்த டைமில் வந்து இங்கே தண்ணிலாம் உள்ளே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாம் போகிற டைமில் வந்து இங்கே தண்ணி இல்லை. இங்கே என்னன்னா, நம்ம சொன்னங்க இல்லை 3 மதகுகள்னு சொன்னால் ஒன்று வந்து 5 பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து 8 மதகுகள், 8 கண்கள். இங்கே பாருங்கள், இது வந்து மேல்மட்டம் அப்படின்னா அதோட இது கொஞ்சம் மேலாக இருக்கும். அதனால் இதை மேல்மட்ட 8 கண்கள்னு சொல்லுவாங்க. 8 கேட் இருக்குது. இதில் வந்து லேசாக திறந்துருக்காங்களா, தண்ணி அப்படியே உபரி நீர் மாதிரி போயிட்டே இருக்குது. இது வந்து நீர்ப்பாசனம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்னா, ஒரு 16 லட்சம் பேர், 16 லட்சம் ஏக்கரா வந்து இந்த மேட்டூர் அணையை வந்து நம்பி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போயும். இது வந்து எப்போ இருந்துன்னா, ஒரு மேட்டூர் டேம் கட்டி 83 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது மாதிரி ஒரு சட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்களா. உங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் சில்ட்ரனோட ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதில் வந்து நம்ம கூட வந்த மணி, கதிர் எல்லாமே இது கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த அணையை கட்டினது வந்து எதுக்குன்னா, மின்சாரம் தயாரிக்கிறது. இதில் இருக்கிற தண்ணியை வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று சுரங்க மின் நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒன்று வந்து அணை மின் நிலையம் அப்படின்ட்டு ஒரு 2 இருக்குது. இதையெல்லாம் அப்புறம் நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்ட் மேலே பார்க்குறீங்களா, மேட்டூர் அணை அப்படின்ட்டு அது சென்ட்ரு பாயிண்டில் தண்ணி இருக்குது. இங்கே ஒரு டைனோசர். இந்த டைனோசர் கூட நம்ம கூட வந்த மணி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். உள்ளே போகக்கூடாது, உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் மணி. இவங்க கூட நம்ம கூட ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம்.
இங்கே வந்து 4 பேர் வந்ததால் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலை. சும்மா நார்மலாக சுற்றி பார்க்கலாம், வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னுட்டுக்கோசரம் நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம போனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்தமான அமௌண்ட் இருக்குது. நம்ம கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 500 சொல்லியிருக்காங்க, வீடியோ கேமரா அது மாதிரிலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமா அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்டா இவ்வளோ கூட்டமாக இருக்காண்டா அப்படின்னு நினச்சி பார்த்தா இங்கே தான் அதிகமான விசிட் பண்ணுற பிளேஸ் ஒன்று இருக்குது. இங்கே வந்து அந்த ஸ்னேக்கு, முயல் இது எல்லாமே இருக்குன்ற நம்மளுக்கு முன்னாடி வந்த நண்பர்கள் சொன்னாங்க. போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இங்கே வந்து க்ரௌட் அதிகம். வீக்கெண்டில் வந்து அதிகமான பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, சில்ட்ரன், குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து அங்கே விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் விளையாடிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் நான் பார்த்து உண்மையாக பாம்பு வந்து நாகப்பாம்பு வந்து படம் எடுத்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே பயந்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு முயல் பண்ணை இருக்குது. இந்த முயல் பண்ணையில் வந்து நிறையா வகையான முயல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு லக்ஷ்மி இருக்குது, 2 யானை வந்து நம்ம இதெல்லாம் புக்கெலாம் பார்ப்போங்களே அதே மாதிரி இங்கே முயல் குட்டியும் மிகப்பெரிய ஒரு முயலும் இது எல்லாமே பார்க்குறாங்க. இங்கே வளர்த்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு கண்குள்ளா காட்சின்னு எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நிறையா பேர் இந்த கூட்டத்தில் இருந்துச்சு. கூட்டமாக அங்கே பாருங்கள் முயல் எவ்வளோ அழகாக இருக்குது. கலரான முயல். நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பார்த்துருக்கேன். நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வாத்து, இங்கே ஒயிட் வாத்து, கலர் வாத்துன்ட்டு 2-3 இருந்துச்சு. அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது உள்ள. அதுக்கப்புறம் ஏன்டா இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படி என்ன இருக்குன்னு போய் பார்த்தா மணி போய் பார்க்குறேன். இங்கேருந்து அங்கே கேர்ள்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்கன்ட்டு நம்ம போகல. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கணும் போது உள்ள பாம்பு இருங்க பார்க்கலாம். என்ன பாம்புன்னு பார்த்தா ஜார பாம்பு. இதை நம்ம ஊர்லேயே பார்ப்போம். இந்த ஜார பாம்பு உள்ளே இருக்குங்களா, இருங்க தெரியல. குட்டி கொஞ்சம் பெருசாக ஜார பாம்பு தான் இருந்துச்சு. ஒரு 2-3 பாம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தா நாகப்பாம்பு. 3 மிகப்பெரிய 2 மிகப்பெரிய நாகப்பாம்பு, 1 குட்டியான ஒரு நாகப்பாம்பு. அது படிக்கட்டில் ஏறுறதை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஏறுது. அதுக்கப்புறம் இந்த மேட்டூர் டேமை கட்டியவர் யாருன்னு பார்த்தா இதோட நம்ம வரலாறை பார்க்கணுன்னு நினச்சின்னா கர்னல் WM எல்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் கட்டியிருக்காரு. இப்போ பார்க்குறங்க பார்த்தியா, கர்னல் WM எல்சிஎஸ் CAE ராயல் பொறியாளர் அப்படி தான் இந்த மேட்டூர் அணையை வந்து இவர் தான் கட்டியிருக்காரு. இவர் தலைமையில் தான் கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மேட்டூர் டேம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ மக்களுக்கு யூஸ் ஆக நம்ம எதிர்பார்க்கல. அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இது எப்போ கட்டியிருக்காங்கன்னா இது வந்து 1925 ஸ்டார்ட் பண்ணி 1934 அதான் கட்டி முடிச்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக இந்த எல்சிஎஸ் அவர் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து வண்ண மீன்கள் இங்கே உள்ளே இருக்குது. நீங்கள் அதுக்கு தனியாக அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் உள்ளே போய் பார்க்க முடியும். அதை வந்து நாம் அப்படி பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி திருப்பி நெக்ஸ்ட் டைம் அப்படி வரலான்னுட்டு திருப்பி அப்படியே சுற்றி பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி இருக்குது. திருப்பியும் நம்ம அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். கிளம்புற டைம் வந்துருச்சு. கிளம்பி வெளியே போகும்போது ரொம்ப வெறியாச்சு. ஏன்னு சொல்கிறீங்களா, இங்கே நிறைய பேர் லவ்வர்ஸோடையே இருந்தாங்க. அதை சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி சீக்கிரமாக நம்ம கிளம்புற இடத்துல எல்லாமே ஜோடியாகவே இருந்தாங்க. அதை நாம் எதுவும் சொல்ல முடியாது, அவங்களோட இஷ்டம்தான். அதுக்கப்புறம் நல்லா சுற்றி பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் ஏதோ உண்மையான இருக்குது, யானை மாதிரியே இருக்குது. இது மாதிரி ஒரு 2 யானை நம்மளே வரவேற்குது. அதுக்கு பாய் காட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏடா இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு நினச்சி பார்த்தா இங்கே வந்து ஃபிஷ் நம்ம எப்படி ஒகேனக்கல் மீன் எடுத்து தந்து செஞ்சு தருவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இங்கே எல்லா வகையான மீனும் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த தெரு ஃபுல்லாக மீன் தான் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே சின்ன ஃப்ரூட்ஸ் கடை இது மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. நீங்கள் போகிறதாவ எல்லாருமே கூப்பிடுவாங்க, இந்த கடைக்கு வாங்க அந்த கடைக்கு போய் ஏமாந்தாது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பும்போது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சொன்னாங்க இந்த வழியை நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பயணம் பண்ணுறோம். மேட்டூர் டேம் எவ்வளோ பெருசாக இல்லை, தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அந்த 16 கண்கள்னு சொல்லுவாங்களே மதுவுகள் அதை காட்டுங்கடா அப்படின்னு சொல்லும் போது இங்கே காட்டினாங்க. வரிச்சோடி இருக்குது. ஆனால் நம்ம லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி தண்ணி நல்லா வரும்போது கர்நாடகாவிலேருந்து ஒகேனக்கல் வரும். ஒகேனக்கல்லேருந்து டைரெக்டாக இங்கே தான் வரும் இந்த மேட்டூருக்கு. அப்படி இங்கே வரது வந்து இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்கிறதால வந்து அதை திறக்கலை.
ஃபுல்லாக இருக்கிற டைமில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து வறட்சியாக இருக்குது பார்த்தா தண்ணி அங்கங்கே அந்த குழியில் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அந்த 16 மதகுகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்காது இருந்தால் போய் பாருங்கள். இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பார்க்குக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பூலாம்பட்டி லாஸ்ட் வீடியோவில் நான் கூட போட்டிருக்கேன். பூலாம்பட்டிக்கு நீங்கள் உண்மையிலே சொல்லணும்னா லைஃப்பில் ஒரு டைமாவது கேரளாவுக்கு போக முடியல அப்படின்னு நினச்சின்னா உங்கள் அப்பா அம்மா ஃபேன்ஸை இந்த பூலாம்பட்டி கூப்பிட்டு போய் போட்டிங்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இந்த பார்க்குக்கும் போகலாம். இது மாதிரி மதகுகளையும் போய் பார்க்கலாம்.